குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 28/5/2026 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 5:52 திதி இன்று காலை 10:03 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் காலை 10:11 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாம யோகம் இன்னைக்கு ஃபுல்லா பரியான் இருக்கு. கரணம் இரவு 10:40 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்தல கரணம். அமிர்தாதி யோகம் இன்னைக்கு சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. மாலை அதாவது நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை காலை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 வரை. வார சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:11 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது தட்சிணாமூர்த்தி குரு பகவான். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு நல்ல, அதாவது மஞ்சளா இருக்கின்ற ஒரு லெமனை மட்டும் கொண்டு போங்க. இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா குரு பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு விடுமுறை, பக்ரீத். உலகமெங்கும் கொண்டாடும் பக்ரீத் மக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அதே போல இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கும் போது குரு பகவானையும் சிவபெருமானையும் இன்னைக்கு வணங்கிட்டு வருவது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தடை இருக்கின்றதோ அந்த தடை பிரகாரம் நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் நன்மையே நடக்கும். ஃபர்ஸ்ட் கடன் தீர்றதுக்கு அரிசி மாவு அபிஷேகம் பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் நந்திக்கு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சிவனுக்கு நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல படிக்கணும், பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி வரணும் அப்படின்னா தேன் வாங்கி கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுங்க. அதே மாதிரி செல்வம், நிறைய செல்வம் சேரணும், பணம் வரணும் அப்படின்னு நினைப்பவர்கள் பாலும் பஞ்சாமிர்தமும் கொடுத்து அபிஷேகத்துக்கு செய்யுங்க. அதே போல கடன் தீர்றதுக்கு சொல்லிட்ட, அதே மாதிரி திருமண தடைக்கும் சொல்லிட்ட. மற்றபடி இப்போ வேலை கிடைக்கல, வேலையில உங்களுக்கு நல்ல வருமானம் வரல, அதே போல ஒரு நாள் வேலை இருந்தா இன்னொரு நாள் வேலை இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நந்தியம் பெருமானுக்கு நீங்க அருகம்புல் மாலை செலுத்துங்க. அதே மாதிரி வில்வ இலைன்னா 108 வில்வ இலையை எடுத்து அதுல ஓம் நம சிவாயன் எழுதி அர்ச்சனைக்கு கொடுங்க. நிச்சயமா வேலை கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு சொல்லியிருக்க. ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் அதெல்லாம் இதுக்கு கிடையாது. யார் ஒன்னாலும் இதை செய்யலாம். இன்றைய தினம் இதை செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கணும். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும். வாக்கியப்படிதான் குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி நடந்திருக்கு. திருக்கணிதப்படி இன்னும் நடக்கல. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா குரு மிதுனத்துலதான் இருக்காரு. அதனால நான் திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நான் ராசி பலன் சொல்லிட்டு இருக்கேன்.
அதனால வாக்கியப்படிதான் குரு மாறி இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்கியப்படிதான் குரு மாறி இருக்காரு. அதனால மிதுனத்துலதான் குரு இப்போதைக்கு இருக்காரு. வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கடகத்துல இருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. என்னடா இது கடகத்துல குரு வந்துட்டாரு இவங்க இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க, சரிங்களா? இது வாக்கியப்படிதான் குரு பயிற்சி நடந்திருக்கு. குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். கடகத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே போல துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலன், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, சுபமான நாள், சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு நன்றாக இருக்க, வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி பழகும் தன்மையில் உங்களிடம் இருக்கின்ற பழகும் தன்மையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளாக கைகூடும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. வெளியூர் பயணங்கள் மூலம் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கணவன் மனைவியே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. 7 நாட்டு சனி நடந்தாலும் இப்பொழுது வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகின்ற இந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி எதிர்ப்புகள், மறைமுக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பயணம் தொடர்பான செயல்கள்ல ஒரு அலைச்சல்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு பண வரவுகள்லாம் வருகின்ற ஒரு தருணம். தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீடு மனை மற்றும் விற்றல், அதாவது வாங்கிறது விற்கிறது, இந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்கு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் மகிழ்ச்சியும் இன்னைக்கு கூடும். எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசயம் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொண்டால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். சிறு தொழில், சின்ன தொழில் பண்றவங்க, சின்ன வியாபாரம் பண்றவங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தோட செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கு. திடீர் பயணங்களாம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல எதிர்பாராத தன வரவு தாராளமாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. வண்டி வாகனங்களால் முன்னேற்றங்கள் ஏற்பட பெரியோர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளா பிரார்த்தனை செய்யாம நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் இருக்கு. நிர்வாகத்துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு. அதிசய நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தயக்கம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி வியாபாரத்துல சாதகமான சூழல் தான் அமையும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு. அரசு ரீதியாக உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கால்நடை செயல்கள்ல சிந்தித்து, விவசாய துறையில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்துங்க. வீடு வண்டி வாகனம் வீடு அதே மாதிரி இதெல்லாம் மாற்றணும்னு நினைச்சவங்க இப்போ மாற்றக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கு. அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிசய வடதிசை செய்யணும். நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு உடனடியாக நடக்கணும், அது செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இன்னைக்கு எல்லா விதத்திலும் எந்த ஒரு செயலிலும் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாக முடியும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த மொழி பேசும் இனத்தவரிடம் கொஞ்சம் கவனமா இருங்க. அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். அதே மாதிரி சுகம் நிறைந்த நாளாகவும் நீங்க இருக்கும். அதிசய மூன்றாவின் அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கு. குடுத்தை வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. குடும்பத்தில் புதிய நபர்களின் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அரசு சார்ந்த நிலைப்பாட்டில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில உபாதைகள்லாம் உங்களுக்கு நிறைவு பெறுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதே போல வரவுகள்ல ஏற்றம் இறக்கமான ஒரு சூழல் ஏற்படும். போட்டி பந்தயங்கள்ல பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம், பரிசுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு. மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு கவலை, அந்த கவலை எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. ஆரோக்கியத்துல இருந்து வந்த சில உபாதைகள்லாம் தான், சிலதான், அதுதான் நான் எல்லாமே மாறும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில உபாதைகள் மட்டும் விலகும். அதை மட்டும் பார்த்து மற்றபடி கவலைகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசுல ஒரு விதமான ஒரு குழப்பமும் ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மையும் ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு உருவாக்குகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதனால கவனமா இருங்க. பேச்சில சற்று கவனம் தேவை. யார்கிட்ட பேசினாலும் இன்னைக்கு கவனத்தோட பேசுங்க. மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுங்க. உடல் தோற்றத்துல சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகள்ல கால தாமதம் உண்டாகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சக ஊழியர்களிடம் அனுசரணையாக இன்னைக்கு நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு நேராம நிறம் இளம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுதல் சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுவும் உடல் ரீதியான ஒரு உபாதைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காது தொடர்பான ஒரு பிரச்சனை நிறைய இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுகின்ற ஒரு தருணம். ரகசியமான சில முதலீடுகள், ஒரு சில பேர் தெரியாம ஒரு சில விஷயத்துல முதலீடுகள் செய்வாங்க. அந்த முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மறைமுகமான போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். வியாபாரத்தில் நயமான பேச்சுக்களால் நன்மைகள் ஏற்படும். ரொம்ப கோபதாபங்கள் வேண்டாம். அதே மாதிரி நீங்க எதிர்பாரா சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் இன்னைக்கு தேவை. இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்டம் செய்திருக்கிறது. அதிர்ஷ்டம் ஒன்றாமே அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தொழிலையும் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சுப வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் அபிவிருத்திக்கான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்குலாம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகுகின்ற ஒரு தன்மை, உறவினர்களால் ஒத்துழைப்பான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படும். வாடிக்கையாளர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிலே நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்கும். சமூக பணிகள்ல புதிய அனுபவம் கிடைக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். தந்தையால் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில அதிக ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி அலுவலகத்துல அதிகாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இன்றைய தினம்
பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்திசை அதிர்ஷ்ட நிறமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாடுகள்ல விவேகம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. பெரியோர்களின் ஆசைகள்லாம் கிடைக்கும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் பகுத்தறிந்து செயல்பாடு இன்னைக்கு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் பேசுறதுல, ஒரு பேச்சுல ஒரு நிதானம் இன்னைக்கு இருக்கணும். அதாவது 2ல சனி இருந்தாலே தேவையற்ற பேச்சுகள் வரும், சூடான பேச்சுக்களும் வரும். அதனால கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நன்மையாக இருக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும். மனதளவில் ஒரு புதிய பாதை கிடைக்கின்ற ஒரு தன்மை, அதாவது எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு நினைத்தவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு செயல், வேற ஒன்றும் கிடையாது. வியாபாரத்துல வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. சமூக பணிகள்லாம் அலைச்சல்கள்லாம் இருக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க. ஒரு சில விஷயம்னா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க நீங்க. பொருளாதாரம், அதாவது பண விஷயம், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயத்துல குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பொறுப்போட ஒரு நிதானத்தோடு இன்னைக்கு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதுலலாம் கவனத்தை செலுத்துங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதையோ ஒன்று தேடல் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். தேடல்னா என்ன? ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், வியாபார விஷயமாக கூட இருக்கலாம். சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. பேச்சில கனிவு தேவை. திட்டமிட்ட காரியங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோட இருங்க. விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு பிரதோஷம் வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய ஏழாமின் அசுரம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.